வணக்கம். அன்பான நேயர்களுக்கு வரிசையாக ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்று மிதுன ராசிக்கான பலன்களை சொல்ல போகிறேன். மிதுன ராசி இந்த ஆண்டு ஒன்றும் பெரிய அச்சப்படும் அளவிற்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. குரு மட்டும் 12ஆம் இடத்திலிருந்து ஜென்ம குருவாக வரப்போகிறார் மே 15ஆம் தேதியிலிருந்து. அதை மட்டும் நல்லா நினைவில் வச்சுங்க. உடல் நலத்தில் இப்போ சுப செலவுகள் விரயங்கள் ஆகிட்டு இருக்கும். ஒரு வீடு வாங்குறது, கல்யாணம் பண்ணுறது, ஒரு கல்வி செலவுகள், இப்படி சுப செலவுகள் தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் ஜென்மகுரு மே 15ஆம் தேதியிலிருந்து ஜென்மகுரு. அப்போ நீங்கள் உடல் நலத்தில் மிகுந்த கவனமாக இருக்கும். குறிப்பாக எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துங்க. வயிற்று வலி, வயிற்றில் அறுவை சிகிச்சை அல்லது அந்த நீரிழிவு, டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், அதனால் பிரச்சனைகள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நிறைய மயக்கம் வருது அல்லது நிறைய பசிக்குது, படபடப்பாக இருக்குது, பசி வந்தால் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இரத்த பரிசோதனை செய்து உங்களுக்கு நீங்கள் டயாபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. 45 வயதை கடந்தவர்கள், ஏன் இப்போ 40 வயசுக்குள்ளெல்லாம் வருதுனால அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற இடமும் சரி, வரப்போகிற இடமும் சரி, குருவுக்கு ஏற்ற இடம் இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக தான், உடல்நலத்தில் 1க்கு 2 பங்கு கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். குறிப்பாக வாயு பதார்த்தங்களை நிறைய எடுத்துக்க கூடாது. வயிற்று வலி அல்லது வயிற்றுப்போக்கு, வயிறு தொடர்பான, செரிமானம் தொடர்பான, இரைப்பை தொடர்பான பிரச்சனைகள் எது வேணாலும் வர வாய்ப்பு இருக்கு. சரி, சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். தந்தையின் உடல்நலம் கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செய்து தந்தையின் உடல்நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. தந்தைக்கு பராமரிப்பு, அவங்க உங்களுடைய பராமரிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அதே போல் 9ல் சனி இருக்கும்போது கடவுள் நம்பிக்கை குறையும். கொஞ்சம் என்ன சாமி கும்பிட்டு என்னத்துக்காக போகுது அப்படின்னு ஒரு மனதில் ஒரு விரக்தி வரலாம். அதையும் தவிர்த்துக்கிட்டு இறைவனிடம் சரணாகதி. நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்குது. இறைவன்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு மீறிய சக்திகிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு, எப்படி ஒரு அலுவலக தலைவர் இருந்தானா அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம எப்படி ஃப்ரீயாக இருக்கிறோமோ அவர் பார்த்துக்குவாருங்க. அதே போல் நம்மை மீறிய ஒரு சக்திகிட்ட நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய சரணாகதியை சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு விட்டுறவங்க. அவ்வளோதான். ஒரு பெரியவங்க, வீட்டில் பெரியவங்க இருந்தால் எப்படி நம்ம போய் அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைப்போமோ அதே போல் நம்முடைய துன்பங்களை சொல்லி எனக்கு ஒரு நல்ல வழி காட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு இறை சக்தி இருக்கணும். அதுபோல் நீங்கள் அந்த இறை சக்திக்கு அந்த ஈடுபாடு குறைந்தாமல் பார்த்துக்கணும். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராகு 10லையும் 9ல் இருக்கிற ராகுக்கு பெரிய பரிகாரங்கள் அவசியம் இல்லை. கேதுக்கு மட்டும் 4லையும் 3லையும் இருக்கிறதுனால விநாயகர் தினமும் விநாயகர் தரிசனம், முடிந்தால் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டில் கலந்து கொள்ளுதல், அதற்காக பொருட்கள் வாங்கி கொடுக்குறது. 4ல் கேது இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயாரின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். 3ல் கேது வரும்போது, அதாவது ஏப்ரல் கடைசிக்கு பிறகு, உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபங்கள் நேரிடலாம். உங்கள் முயற்சிகளில் தடை வரலாம். 4ல் கேது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய வசதி குறைபாடுகள், தாயாரின் உடல்நலம், வசதி குறைபாடுகள், இதெல்லாம் 4ல் கேது இருக்கும்போது நடக்கும். ஆனால் பெரிய அளவில் அச்சமூட்டும் அளவிற்கு இந்த 2025ஆம் ஆண்டு குருவினாலோ அல்லது சனியினாலோ அல்லது ராகு கேதுவாலோ ஒரு பெரிய அளவு ஒரு பயம் காட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவரேஜாக இருக்கு. அதனால் சுப பலன்கள் நடக்குமான்னா அது கொஞ்சம் தயங்கி தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அசுப பலன்கள் நடக்காது, அவரேஜாக ஓடிடும்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த உடல்நலத்தில் மட்டும்
இந்த 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் உடல்நலத்தில் மட்டும் மிகுந்த கவனம், குறிப்பாக நீரிழிவு, வயிறு தொடர்பான பிரச்சனைகள், இது ரெண்டுலேருந்தும் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆலோசனை. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.